ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிகே சுதாஸ் கிச்சனில் உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு பச்சை மிளகா, 3 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு 2 தக்காளியை பொடி பொடியாக நறுக்கினதை சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சள் தூள், நறுக்கி வச்ச 4 உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் குக்கரை மூடி 4 விசில் விடுங்க. நல்ல உருளைக்கிழங்கு வெந்து வந்துடும். ஸ்டீம் இறங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், கட்டிகள் இல்லாமல். அதையும் இதோட சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. 4லேருந்து 5 நிமிஷம் கிரேவி நல்லா கொதித்து வரட்டும். கிரேவி இந்த மாதிரி திக்கான டெக்ஸ்சருக்கு வரணும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா ரெடி. சப்பாத்தி, தோசை ரெண்டுத்துக்குமே இது நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.